காங்கித்தன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வட இந்தியா முழுக்க இருந்த விநாயகர் வழிபாடு காலப்போக்குல டிபெட் வழியாக சைனாக்கு போய் அங்கேருந்து கடல் கடந்து ஜப்பானுக்கும் போச்சு. ஆரம்பத்துல ஒரு குட்டி தெய்வமாக இருந்த விநாயகர் கடந்த 1000 வருடங்களாக ஜப்பானுடைய ஒரு முக்கியமான தெய்வமாக வணங்கப்பட்டு இருக்காரு. காங்கித்தன், கணபாச்சி இதெல்லாம் விநாயகருடைய ஜப்பானிய பெயர்கள். கியோட்டோ நகரத்து மன்னர்களின் குல தெய்வமாகவும் விநாயகர் பரம்பரையாக வணங்கப்படுறாரு. நம்ம ஊர் உச்சி பிள்ளையார் கோயில போலவே மவுண்ட் இகோமாங்கிற மலை மேல ஹொசாஞ்சிங்கிற விநாயகர் கோயில் ஜப்பான்ல பிரசித்தி பெற்றது. சியாமா ஷோடன்கிற கோயில்ல காங்கித்தன்கிற விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யும் காட்சி ஒரு ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். இதுல இருந்து விநாயகருக்கு ஜப்பானியர்கள் அபிஷேகமும் செஞ்சு வழிபட்டிருக்காங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஜப்பான்லயும் தடைகளை நீக்கிற ஒரு கடவுளாக தான் அவர் பார்க்கப்படுறாரு. நாம கொழுக்கட்டைகளை படைக்கிற மாதிரியே டைகோன்கிற வெள்ளை முள்ளங்கிகளை ஜப்பானியர்கள் விநாயகருக்கு படைப்பாங்க. நம்ம கோயில் வெண்பொங்கல் பிரசாதம் மாதிரியே ஒமுக்கின்னு ஒரு வகை சாதம் ஜப்பானிய விநாயகர் கோயில்கள்ல பிரசாதமாக வழங்கப்படுது.